ஹாய், ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எஸ், இப்போ நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். நம்ம எந்த இடத்துல வந்து எக்ஸாக்டாக இருக்கோன்றதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நியர்பையில் இருக்க லொக்கேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள், இது நான் தாம்பரத்தில் இங்கே இருக்கேன் அப்படின்னா என்னென்னலாம் சொல்லுவேன்னா, எஸ் எனக்கு பக்கத்தில் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, இந்த சைடு வந்து ஒரு A to B இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்மளை சுற்றி என்னென்ன இருக்கோ அதை அந்த லேண்ட்மார்க்கெல்லாம் சொன்னால் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஃபைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறதும். எஸ், ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா எனக்கு வந்து ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து தேவை. விச் மீன்ஸ் ஒரு பொருளோட நிலையை பற்றி எக்ஸாக்டாக சொல்கிறதுக்கு தேவைப்படுற அந்த விஷயந்தான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஓகேவா? நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, தட் இஸ் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ். நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? எஸ், கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்து ஃபேமஸான ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் நமக்கு தெரிஞ்சதில்ல. ஓகேவா? எஸ், ஸோ இது நமக்கு எக்ஸு ஒய் இசட் தான் கார்ட்டீசியன் கோஆர்டினேட். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் போகுது அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ், திஸ் இஸ் ஒய் அண்ட் திஸ் இஸ் இசட்டு. ஸோ இங்கே வந்து எவ்வளோ ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இப்போ 3/2ன்னு வச்சுக்கோங்களேன், 3/2ன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன, எக்ஸ் ஆக்சிஸில் 3, ஒய் ஆக்சிஸில் 2, விச் மீன்ஸ் இங்கே 3 எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஸோ 3ல் 2, அப்போது அந்த ஆப்ஜெக்ட் எக்ஸாக்டாக இங்கே இருக்குதுன்னு நம்மளால் வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இதில் 2 ஃப்ரேம்ஸ் இருக்குது, தட் இஸ் இனர்ஷியல் ஃப்ரேம் அண்ட் நான் இனர்ஷியல் ஃப்ரேம்னு 2 இருக்குது. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். எஸ், தேங்க்யூ.